நான் தான் உங்கள் ஜெசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஷேடோ ஷேடோ ஆஃப் தி டார்க் அதோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும் உங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போது ஜாக்சன் தான் அப்படியே காரில் தயங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது வர வழியில் அப்படியே தயங்க உனக்கு ஒன்றும் இல்லை தயம், நான் காப்பாற்றிடுவேன். இங்கே பாருடா. ஐயோ சின்ன பையன், அவனை போய் இப்படி பண்ணிட்டான்ல அவனை. தயம் இங்கே பாரு தயம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒழுக்கிட்டே இருக்கான். தயம் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவன் ஒரு மாதிரி ஃபெயிண்டான மாதிரி இருக்கான். இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. தயங்க அட்மிட் பண்ணிவிட்டு ஜாக்சன் தான் இப்போது வெளியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் கையில் இருக்க சிம் கார்டை அப்படியே உடச்சி தூக்கி போடுறான். ஸோ யாருமே அவனுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 3 days கழித்து தான் காட்டுறாங்க. தயம் அப்படியே பெட்டில் படுத்திருக்கான். ஜாக்சன் தயம் இந்தா ஜூஸ் குடி. தயம் என்ன மன்னிச்சிடு, என்னால் தானே இந்த பிரச்சனையெல்லாம். நான் மட்டும் இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்காம இருந்தா உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் சொல்லு. வேணாம் தயம், நம்ம இந்த சியோவில் விட்டு போயிடலாம். நம்ம வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துடலாம். இங்கே இருக்க வேணாண்டா, அவனுக்கு கண்ணிலே பட வேணாம். இந்த லைஃபே நமக்கு வேணாம். நானும் என்னோடய ஜாபை மாற்றிக்கிறேன். நீ சொன்னா போல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். இங்கே வேலைக்கு கூட போவேணாம் தயம், நான் உன்னை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு தயம். எனக்கு தெரியும் இதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு. ஆனாலும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உன் கூட இருந்தும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சாதான். ஒன்றுத்துக்கும் லாய்க் இல்லைன்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் சுத்தமாக நான் லாய்க் இல்லை தயம், லாய்க் இல்லை. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இங்கே தயம் அப்படியே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஜாக்சனையும் முறைச்சி பார்த்துட்ருக்கான். என்னடா மன்னிச்சிடுடா. அவன் பேர் என்ன சொன்ன? யார் பேர்? அதான் அவன் பேர் எதுக்குடா? நமக்கு இருக்க வேணாம். எனக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? அவனுங்களாம் வேறு மாதிரி. நம்ம இங்கே போகிறது தான் நல்லது, புரியுதா? அவன் பேர் என்னன்னு கேட்டேன் நான். ஜங்குக். ஓகே. இப்போ தான் அப்படியே ஸ்லோவாக எழுந்துக்கிறான். எங்கடா எழுந்துக்கிற? படுடா, உனக்கு இன்னும் பெட்டர் தேவைடா. நான் ஓகே தான், என்னை விட. எங்கடா எழுந்து போகிற? ஜங்குக்கு பார்க்க போகிறேன். என்னது ஜங்குக்கு பார்க்க போறியா? தயம் அவனுங்களாம் வேற மாதிரிடா, நான் பார்த்தாலே சுட்டு போட்டுருவானுங்க. வேணாம். இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தானே. அவன் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அவன். தயம் என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை திருப்பி யூஸ் பண்ண மாட்டான். அதாவது ஒரு வாட்டி தொட்டவங்களை இன்னொரு வாட்டி தொட மாட்டான். அப்படி இருக்கும்போது உன்னைக்கு எப்படா கட்டிப்பான்? கனவுல கூட நடக்காது. வேணாம் தயம், உன் வாழ்க்கையே வீணாக போயிடும் அங்கே போனீன்னா. அவன் யூஸ் பண்ணுறானோ பண்ணலையோ அது எனக்கு தேவையில்லாதது. அவன் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் என் ஹஸ்பண்டாக இருக்கணும். என்னை தொட்டவன் அவன் தானே, அவன் தான் என்னை கட்டிக்கணும். தயம் இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட வேண்டியதான். வேணாம் தயம், அவன் கூடலாம் உன்னால் வாழ முடியாதுடா, இருக்கவும் முடியாது. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஜாக்சன். அவன் கூட தான் நான் இருப்பேன். அவனை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன், பண்ண வைப்பேன். தயம் வேணாம் தயம். நீ சொல்கிறதுலாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. அவன் அட்ரஸை கொடு. இப்போ அப்படியே ஜங்குக்கோட மென்ஷனில் காமிச்சா ஜங்குக் தான் அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகி அப்படியே கீழே நடந்து வராரு ஸ்டெப்ஸில். இப்போது கீழே பார்த்தா ஒரு பர்சன் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு அப்படியே கெத்தாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்படியே பார்க்குறான் யாருடா அதுன்னு. இப்போ ஜங்குக்கோட காதில் பாடி கார்டு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. நான் பார்த்துக்குறான். இப்போ ஜங்குக் அப்படியே தயங்க எதிர்க்கு உட்காடுறான். செல்லம், அன்றைக்கி போடுக்கு எழுந்துக்க மாட்டேன்னு நினச்சேன். அப்படி நாட்டுக்கட்ட மாதிரி உட்காந்துட்ருக்கேன். இன்னொரு வாட்டி போடலாம் போலையே ஒன்று. தயாங்க அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான்.
தெளிவாயிட்டியா? சரி சொல்லு, எதுக்கு வந்திருக்க? போட்டதுக்கு ஏதாவது அமௌண்ட் வேணுமா என்ன? ம், யாருக்கு வேணும் உன் காசு? சரி, வேற என்ன வேணும்? நீ தான் வேணும். என்னது, நான் வேணுமா? போட்டேனே அன்னைக்கு, பத்தலையா என்ன? ஐயோ, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு வாட்டி தொட்ட பொருளை திருப்பி தொடவே மாட்டேன். நீ ஏன் வந்து கேட்குற? கேட்டாலும் தொட மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தொடுறியா தொடலையோ, நீ தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிற. எல்லா பாடி கார்ட்ஸும் சிரிக்கிறாங்க, ஜங்குக்கும் சேர்ந்து சிரிக்கிறான். டே, யாரா இவன்? காலையிலே செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பாரு செல்லம், எனக்கு நிறையா வேலை இருக்குது. டே, நான் வரதுக்குள்ளே இந்த பீஸ் இருக்கக்கூடாது, தூக்கிப்போட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வெளியே போயிடுறான். இப்போது பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே தயங்கிட்ட வராங்க. என் மேலே ஒரு விரல் பட்டுது, நான் நறுக்கிடுவேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு மேலே ரூமுக்கு போயிடுறான். இப்போ பிரைட் முழிக்கிறான். ஐயோ, பாஸ் வந்தால் என்ன சொல்கிறது, இவர் பாட்டுன்னு மேலே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே நைட்டும் ஆகுது. தயாங் தான் கீழே சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் உள்ளே வந்தவொடனே தயங்க தான் பார்க்குறானே. ஓ, ஏ பிரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பிரைட்டோட வந்து, பாஸ் இவன் ஏன் இன்னும் இங்கே இருக்கான்? இவன் ஏன்டா இன்னும் இங்கே இருக்கான்? அப்போவே சொல்லிட்டு போனான்ல. பாஸ், எங்களே மிரட்டார் பாஸ், கன்னுலாம் வச்சுருக்காரு பாஸ். என்னது, கன்னா? ஆ, ஆமாம் பாஸ். டீ கன்னெல்லாம் பாஸ், ஒருவேளை ஜாக்சன் கொடுத்துருப்பானோ? அந்த பாடை இப்போ அப்படியே தயங்கிட்ட தான் வேகமாக போகிறான் ஜங்கோக். போயிட்டு அப்படியே தயங் டிஷர்ட் பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறாரு. இப்போ தயங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எழுந்துக்கிறான். ஏய், உன்னை காலையிலே போக சொன்னால, என்னடா பண்ணுறா? ஆ, என் வீட்டுக்குள்ளே கால் மேலே கால் போட்டு திமிரு மயிறு காட்டுறியா நீ? கூல் ஜங்கோக், எதுக்கு கோவப்படுறீங்க? ஆ, கோவப்பட வேண்டியது நீங்கள் இல்லை, நான். புரியுதா? நீ என்ன பண்ணதுக்கு மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏ, என்னை பற்றி உனக்கு தெரில. மேரேஜ்ன்ற பேச்சுக்கு எங்கே இடம் இல்லை. உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, தரேன். எவ்வளோ வேணுமோ கேளு. ஆனால் மேரேஜ்லாம் முடியாது. சும்மா என் முன்னாடி வந்துட்டு இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காத. உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ தரேன், ஒழுங்காக ஓடி போயிடு. அதை விட்டுட்டு என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூட தான் இருக்கணும்னா உன்னை அணுவாக சித்திரவதை பண்ணுவேன் நான். என்ன வேணா உன்னை நான் பண்ணுவேன். கொன்று போட்டால் கூட ஒரு நாதி கேட்காது ஒன்று. இருக்கிறதும் உன் அண்ணன். உன் அண்ணன் வருவான், அவன் வந்தாலும் அவனுக்கும் அதே கதி தான். புரியுதா? நீ யாரை வேணா கொண்டுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கணும், புரியுதா? ஓ, யாரா இவன் சொன்னதே சொல்லுங்கிறான். ஜங்குக்கு சமக்கம் வருது. அப்படியே அவன் ஷர்ட்லாம் விட்டுட்டு, சி உன்னை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு மேலே போயிடுறான் அவன் ரூமுக்கு. இப்போ ஜங்குக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வந்திருக்கு. ஸோ அவன் அப்படியே ரூமில் போய் தனியாக பேசுகிறான். டேய், யார்டா அது? ஏதோ ஒரு பையன் காலையில் கால் பண்ணான். யார் ஃபோன் பண்ணா? ஏதோ கிம் தயாங்காமே. கிம் தயாங், அந்த பேரை கேட்டாலே, ஓ, அந்த பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுது டேட். டேய், என்னடா, என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு அசிங்கமாக இல்லை? டேட், ஆல்ரெடி காண்டில் இருக்கேன். என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த விஷயமாக தான் கால் பண்ணேன். என்ன நினச்சிட்ருக்க ஜங்குக் நீ? ஏண்டா, என்ன நினச்சிட்ருக்கேன்? நான் உனக்காக ரிச்சு கேர்ள்ஸாக பார்த்துட்டு இருந்தா உனக்கு ஏற்ற மாதிரி நீ என்னன்னா அவனை லவ் பண்ணுறேன்ற. என்னது, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா? டேட், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு என் வாயால் சொன்னான். அப்புறம் ஏன்டா அவன் கால் பண்ணி காலையில் நானும் ஜங்குக்கோ லவ் பண்ணுறோம், எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்கன்றான். டேட், நீங்களும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. என்னது, யாருன்னே தெரியாதுன்னா வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்னை அதிகாரம் பண்ணி பேசுகிறானா? என்கிட்டே அதிகாரமாக பேசிகிட்டு இருக்கான். யாரா அவன்? என்ன அதிகாரமாக பேசினான்? எனக்கும் ஜங்குக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். என்னடா பண்ண அவனை?
ஜங்குக்கு அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஓ ஐயோ அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறான். கையில் கிடச்ச எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு அடிக்கிறான். டேய் அந்த திங்ஸ் மேலே கோவப்பட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பையனுக்கு உனக்கு ஏதாவது நடந்துச்சா? அது வந்து டேட் அது அது வந்து டேட் அது சொல்கிறா நாயே. டேட் அது வந்து அது அப்போது அந்த பையனை முடிச்சிட்டேன் அப்படி தானே? ஆமாம் டேட் முடிச்சிட்டேன். என்ன பண்ணுறது நான்? இப்போ அதுதான் இங்கே வந்து நிற்குது. டேய் பொண்ணுங்களை தான்டா பண்ணிகிட்டு இருந்த பையனுமா என்னடா இப்படி ஆகிட்ட? தான் டேட் நான் பண்ண பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு. திருப்பி எல்லா திங்ஸையும் எட்டிட்டு உதைக்கிறான் ஜங்குக். இப்போது ஏங்க ஜங்குக் தானே ஃபோனை கொடுங்க ஃபோனை. ஜங்குக் எப்படிப்பா இருக்க? ஆமாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. டே அந்த பையன் அழகாக இருக்கான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அவனை. எது எந்த பையமா? அதான்டா கிம்டயாங். மாம் ஏன்டா கத்துற? எங்க அவன் கத்திட்டே இருக்கான்? ஃபோனை கொடுறி இருங்க. ஜங்குக் அந்த பையன் இவ்வளோ தங்கமாக பேசினான் தெரியுமா? அவன் ஃபோட்டோலாம் அனுப்பி இவ்வளோ அழகாக ஆன்ட்டின்னு சொன்னான் தெரியுமா? அவன் ஜங்குக் அப்படியே பல்ல கடிச்சிட்டு நீங்கள் டாட்கிட்ட ஃபோன் கொடுங்க. ஏண்டா என்ன ஆச்சு? உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. சரிடா கோவப்படாத, கொடுக்குறேன் அவர்கிட்ட. இந்தாங்க உங்கள் பையன் உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்ட்டு போகிறாங்க. நிலமை புரியாமல் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜங்குக் என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அந்த பையன் வீட்டில் இருக்கக்கூடாது புரியுதா? வெளியே தூரத்துக்கு முன்னாடி அந்த பையனை உன் வீட்டில் வச்சு புதைப்பியோ வெளியே துரத்துவியோ அதுவும் சாமர்த்தியம். அவன் வீட்டிலே இருக்கக்கூடாது புரியுதா? ஏதாச்சும் பண்ணி அவனை வெளியே தள்ளுறேன். வெளியே மட்டும் இந்த விஷயம் லீக் ஆச்சு அவ்வளோதான். டேட் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க.